திருப்பூரில் அரசாணை 140 எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும். கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். மக்கள் சேவை துறையாக நெடுஞ்சாலைத்துறையை காத்திட வேண்டும். மாநில நெடுஞ்சாலைகளில் 210 சுங்கச்சாவடி அமைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்தும் வசூல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் உள்ள மாநில நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு அரசாணை 140 எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கோடிக்கணக்கான ரூபாயை 20 ஆண்டுகளுக்கு தனியார் பராமரிக்கிறதுக்கு தனியார் வசூல் பண்ணுகிற கொள்கை முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெற்று முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுப்போம்னு சென்னையில் போராட்டம் நடத்தணும். முதலமைச்சருடைய செக்ரட்டரி 4 மணிக்கு மேலே எங்களை அழைச்சி பேசி பிரச்சனைகளை செட்டில் பண்ணி தரோம், உங்கள் செக்ரட்டரி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரலும் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளருடைய கோரிக்கை என்பது நிறைவேறாத பட்சத்தில் ஏற்கனவே அறிவித்திருக்கூடிய திட்ட அடிப்படையில் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு 140 அரசாணை 145 அரசாணை தீயிட்டு கொளுத்துகிற போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம்.